சாய் சார் நம்மளுக்கு மேக் டெக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா QA அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த பேசிக்காக இந்த QAனா என்னன்னா ஒரு ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க், அதை வச்சு நம்ம மல்டிபிள் ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறோம். லைக் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டீமே கிரியேட் பண்ண போகிறோம். லைக் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டீமில் யார் இருப்பாங்க, ஒரு ரிசர்ச் ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னது? ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு டாபிக் இருக்குது. லைக் QAன்ற ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் ஃபஸ்ட்டு நம்ம டேரக்டாக ஸ்கிரிப்ட் எழுதிட மாட்டாங்க. லைக் ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுவாங்க, லைக் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க, பிளாக்ஸ் படிப்பாங்க, மீடியம் பிளாக்ஸ் படிப்பாங்க. ஸோ அது அவங்க கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு அவங்க எடுத்து வச்சிருக்க ரிசல்ட்டை ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏஜென்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டேரெக்டாக ஸ்கிரிப்ட் எழுதிட மாட்டாங்க. லைக் ஃபஸ்ட்டு ஒரு ஊக்கு எழுதுவாங்க. ஒரு ஊக்கு தான் ஒரு வீடியோவோட தூணுன்னு சொல்லுவாங்க. லைக் அந்த ஊக்கு வச்சு தான் ஒரு வீடியோ எந்தளவுக்கு வியூஸ் வருது அப்படின்றது மெயின். ஸோ ஃபஸ்ட்டு ஊக்கு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் கண்டென்ட் ரைட்டிங் டீமே இந்த QA வச்சு நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா QA அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் நம்ம ஏற்கனவே இந்த லேங்கிராஃப் ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்போம். லைக் லேங்கிராஃப் பார்த்துருப்போம். அதை வச்சு நம்ம நிறைய ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ பார்த்துருப்போம் அதை வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த QAயும் ஒரு ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க் தான். இதை வச்சு நம்ம மல்டி ஏஜென்ட் AI சிஸ்டமாக கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கைஸ். ஸோ இதில் வந்து பேசிக்கா நம்ம மெயினா இது தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா QA ஒரு இம்பார்ட்டன்டான ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். இதை வச்சு நம்ம மல்டி ஏஜென்ட் AI ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். இதை வச்சு இன்னைக்கு நம்ம இது லேர்ன் பண்ண போறோம். QA லேர்ன் பண்ண போறோம். எப்படி லேர்ன் பண்ண போறோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் மூலியமாவே இந்த QA லேர்ன் பண்ணிக்க போறோம். லைக் ஒரு ப்ராஜெக்ட் மூலியமாவே இந்த QA இந்த அதுக்குள்ள இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் இல்லாம எல்லா கான்செப்டும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக பாக்குறேன். ஓகே கைஸ். ஸோ முதல்ல QAனா என்ன? ஸோ QAனா ஸோ அவங்க வெப்சைட்ல போவோம். ஸோ இதுதான் அவங்க வெப்சைட்டு. அவங்க UI வச்சே ஈஸியா ஒரு ஏஜென்டிக் AI சிஸ்டம் பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்ஜினியர்ல, ஸோ கண்டிப்பா நம்ம வந்து கோடிங் மூலியமா தான் போக போறோம். ஸோ அதை வச்சு நான் ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த கோடிங்கும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். ஸோ இந்த கோடிங்கும் நான் கிட்டப்ல புஷ் பண்ணி ஸோ இதுல கொடுக்குறேன் கைஸ். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ முதல்ல QAனா என்ன? ஸோ QAன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் ஃப்ரேம் ஒர்க். அதாவது அது ஒரு பைத்தான் ஃப்ரேம் ஒர்க் தான். இதை வச்சு நம்ம மல்டிபிள் AI ஏஜென்டிக் சிஸ்டம்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜென்டிக் AI சிஸ்டம்ஸ் பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன் பின்னாடி. இப்போதைக்கு QAன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அதை வச்சு ஈஸியா நம்ம ஒரு மல்டி ஏஜென்டிக் AI சிஸ்டம்ஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லைக் இதுல வந்து ரோல் பேஸ்ட் இதோட மெயின் வந்து என்னன்னா இது ரோல் பேஸ்டா ஆக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த லேங்கிராஃப் அப்புறம் ஆட்டோஜன் இந்த மாதிரி லேங்கிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லேங்கிராஃப்ல நம்ம வந்து ஒரு ஸ்டேட் நோடு இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக அதுலயும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட் இந்த QAல மெயின் ஃபோக்கஸ்டே என்னன்னா இந்த ஏஜென்ட்ஸ் லைக் AI ஒர்க்கர்ஸ். லைக் அந்த ஒரு ஏஜென்ட் இருக்கும். அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு ரோல் பர்டிகுலர். லைக் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏஜென்ட்டுக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போறோம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இப்போ நானே ஒரு ஸ்கிரிப்ட் இந்த QA ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ QA ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், டேரக்ட் நான் போய் எழுதிட மாட்டேன் ஸ்கிரிப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்டர்நெட் ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ நிறைய புக்ஸ் படிப்பேன், ரிசர்ச் பேப்பர்ஸ் படிப்பேன், ஆர்டிகல்ஸ் படிப்பேன், மீடியம் பிளாக்ஸ் படிப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட் எழுதுவேன்ல. ஸோ இப்போ இதுல இங்க வந்து நம்ம ரெண்டு பேரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏஜென்ட் நம்ம ரோல் பேஸ்ட் ஏஜென்ட்டை இதில் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயினாக இந்த QAன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அதை பத்தி இதை வச்சு நம்ம மல்டிபிள் AI ஏஜென்டிக் சிஸ்டமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இது மெயினா சொல்ல வந்தது சொல்லிட்டு நினைக்கிறேன். லைக் ஸோ இந்த QA is open source Python framework for building multiple AI systems. You define a team of AI workers like agents. நான் சொன்னல, give them the task. அதாவது என்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. arm them with the tools. லைக் நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். and then collaborate using complete complex goals autonomously. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்கை அட்டானமஸாவே அதை ஈஸியா முடிக்கும் அப்படின்றத அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் ஸோ ஐ திங்க் லெட் மீ ஜூம் இட் அவுட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் இந்த QAக்கு போனோம்னா, ஸோ இதை பத்தி நான் இந்த ஏஜென்ட்ஸ் பத்தி நான் டீட்டெயிலா பேசுவேன். லைக் என்ன ஏஜென்ட்ஸ்னா என்ன, ஏஜென்டிக் AIனா என்னன்னு சொல்லி நான் டீட்டெயிலா பேசுறேன். இப்போ கொஞ்ச நேரத்துல ஒரு 2 minutes பேசிடுவேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ QAனா ஒரு ரோல் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஈச் ஏஜென்ட் ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு ரோல் இருக்கும். அந்த ஒரு ரோல் வச்சு அதுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அதுக்கு பேக் ஸ்டோரி. ஸோ இங்க வந்து பேக் ஸ்டோரினா கண்டிப்பா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கண்டிப்பா தேவை. நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு தனியா டெடிக்கேட்டடான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். ரோல் பேஸ்ட் ஏஜென்ட் தான் இதோட மெயின் ஏஜென்ட். ஸோ அதுக்கப்புறம் சீக்வன்ஷியல் பைப்லைன். லைக் அதுல லேங்கிராஃப்ல இருக்க மாதிரி தான்
லைக் ஒரு இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு இது வரும் அந்த மாதிரி சொல்றாங்களே, ஒரு டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு டாஸ்க், அதே மாதிரி தான். ஸோ டூல் பவர் லைக் நிறைய டூல்ஸ், வெப் சர்ச், ஸோ ஏபிஐஸ், நாட் ஜஸ்ட் டெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், லைக் நிறைய டூல்ஸ் வந்து ஐ திங்க் மோர் தென் 130+ டூல்ஸ் இந்த நம்ம யூவி டவுன்லோட் பண்ற போதே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான் கிரியை பத்தி நான் சொல்லணும்னு இருந்தேன். ஆஸ் ஆஃப் நவ் கிரியேனா என்னன்னா ஒரு பைத்தான் ஃப்ரேம் ஒர்க். அதை வச்சு நம்ம மல்டிபிள் ஏஐ ஏஜென்டிக் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஏஜென்டிக் ஏஐனா என்னன்னு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன் guys. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இப்போ சொல்றாங்க ஏஜென்டிக் ஏஐனா என்ன. ஸோ நார்மலா இப்போ நீங்களே போயிட்டு சாட்ஜிபிட்டியோ கிளாடோ ஜெமினியோ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நார்மலா இந்த சாட்ஜிபிட்டி ஏஐ கிட்ட போயிட்டு நார்மலா வாட் இஸ் கிஷோரைடிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தெரிஞ்ச ப்ரீ ட்ரைன்ட் மாடல்ஸ், ப்ரீ ட்ரைன் டேட்டா வச்சு அது கொடுக்கும். சம்டைம்ஸ் வெப் சர்ச்சும் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒலிம்பிக்ல 2014 ஜெயிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரீ ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப் டு 2024 வரையும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த 2024 முன்னாடி இருக்க வரை எல்லா டேட்டாவும் அதுக்கிட்ட இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஆன்சர் கொடுத்துரும். ஆனா இந்த ஏஜென்டிக் ஏஐனா என்ன. ஸோ இப்ப இதுவே நான் போயிட்டு இந்த கிளாடு புக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுவே நான் போயிட்டு சாட்ஜிபிட்டி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஸோ எனக்கு வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணணும், நான் இங்க சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போகணும், அட்லீஸ்ட் என்னோட பஸ் ஃபேர் வந்து 500 கீழே இருக்கணும் அப்படிங்கிற, டிராவல்ஸ் பஸ்ல 500 கீழே இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு பஸ் பார்த்து புக் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்றேங்க. ஓகேவா. நார்மலா சாட்ஜிபிட்டி கிட்ட போய் பண்ணா அது வந்து இப்படி கொடுக்காது. ஏன்னா அது வந்து வெப் சர்ச் பண்ணி இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குன்னு வேணா கொடுக்குமே தவிர அது வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்காது. ஒரு ஆக்ஷன் தான் என்னன்னா புக் பண்றது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனா அது எடுக்காது கைஸ். ஸோ நார்மலா அது வந்து நார்மல் ஏ வந்து ஒரு நம்ம கொஸ்டின் கேட்கணும், அது வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த பேசிக்கா ஏஜென்டிக் ஏஐ. ஸோ ஆனா இந்த ஏஜென்டிக் ஏஐனா என்னன்றது, ஸோ ஒரு ஏஜென்ட் தனியா இருப்பாங்க. ஸோ அந்த அது நான் வந்து இப்போ சாட்ஜிபிட்டி கூட ஒரு எம்சிபி சர்வர், எம்சிபி பத்தி தனியா போட்டிருக்கேன். எம்சிபி சர்வர் கனெக்ட் பண்ண மாதிரி. ஸோ இப்ப எனக்கு பஸ் புக் பண்றதுக்கு ஒரு இண்டிகோன்னு ஒரு பேசிக்கா நான் சொல்றேன், இது வந்து ஃபிளைட் புக்கிங்ஸ் தான். பஸ் புக் பண்றதுக்கு ஓகே நம்ம ரெட் பஸ் எடுத்துப்போமே, ரெட் பஸ் ஏபிஐ வந்து இந்த சாட்ஜிபிட்டி கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்ப நான் வந்து இப்ப அதுகிட்ட போயிட்டு சேலத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் புக் பண்ணோம், அது பிரைஸ் வந்து 500 கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப அது மூலியம் அந்த இப்ப அந்த ஏபிஐ அதாவது எம்சிபிஐ கால் பண்ணி அது கண்டிப்பா டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பா பிளான் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஏஜென்டிக் ஏஐனா நீங்க ஒரு கோல் கொடுக்குறீங்க, அந்த ஏஜென்ட் வந்து பிளான் பண்ணும், அதுக்கப்புறம் அதுக்கு டூல்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். அவுட்புட்டை மட்டும் கொடுக்காம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்னக்கு நமக்கு கேட்போம். இப்போ நீங்க நார்மலா சாட்ஜிபிட்டி போயிட்டு படிக்கிறீங்க, அடுத்த என்ன டாபிக் வருமோ அதே கொடுத்துருங்க. அந்த மாதிரி தான். ஸோ எஸ் கைஸ், நார்மல் ஏஐ வந்து லைக் சாட்ஜிபிட்டி பேசிக் சாட்பாட் வந்து என்னன்னா நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புவோம், அது நமக்கு ரிப்ளை பண்ணும். அதுதான் அதுக்கு வந்து நம்ம மெமரி இருக்கும். ஸோ லைக் அந்த சாட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது மெமரி தான். ஸோ அது வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணும், லைக் பேசிக்கான டூல் மட்டும் தான், லைக் வெப்சைட் இந்த மாதிரி டூல் மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஸோ அதுவே இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து நான் இதை பற்றி இந்த ஏஜென்டிக் ஏஐ பற்றி டீட்டெயிலாக பேசணும்னு சொன்னேன். இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து என்ன பண்ண போகுதுன்னா, ஸோ நான் இங்கேருந்து சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன், எனக்கு வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணணும். பஸ் டிக்கெட் புக் பண்ணது எல்லாமே எனக்கு வந்து அங்கே இருக்க ஹோட்டல் ரூம்ஸ் ஒன்று புக் பண்ணும். ஓகேங்களா. ஒரு 2 டாஸ்க் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 டாஸ்க்குக்கும் தனித்தனி செப்பரேட் ஏஜென்ட்ஸ் இருக்கு. லைக் நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், இந்த பஸ் புக் பண்ணுறதுக்கு ரெட் பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஹோட்டல் புக்கிங்க்கு ஒரு ஏஜென்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஏஜென்ட் தனித்தனியாக இருக்கும். நான் பஸ் புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செகண்ட் ஏஜென்டான இந்த ஹோட்டல் புக்கிங் கரெக்டாக வேலை செய்யணும். ஸோ அதாவது நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதை வச்சு ஆக்ஷன் எடுக்குது, அட்டானமஸா ஆக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணதுக்கப்புறம் அது நம்மகிட்ட வந்து என்ன கேட்கணும், நீங்க டின்னரே எடுத்துக்கிறீங்களா, டின்னர் புக் பண்ணிருக்கீங்களா, அட்டானமஸா திங்க் பண்ணி அதுவே நம்ம கிட்ட வந்து கேட்குது. ஸோ இதுதான் இந்த ஏஜென்டிக் ஏஐ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக்கா நார்மல் சாட்பாட்டுக்கும் இந்த ஏஜென்டிக் ஏஐக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம், அது நம்ம கிட்ட ஒரு டாஸ்க், அதாவது நம்ம இன்புட்டா ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், டாஸ்க்னு கொடுக்குறேன், அந்த டாஸ்க் வச்சு புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டானமஸா திங்க் பண்ணி அதுக்கப்புறம் சஜஷன் பண்றது. லைக் நார்மல் சாட்ஜிபிட்டியும் பண்ணும். நீங்க ஒரு டாபிக் படிச்சுட்டு அதுக்கு அடுத்த டாபிக் என்ன இருக்குன்றது அதுவே சஜெஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இது ஒரு ஆக்ஷன் எடுக்குது இல்ல. ஸோ ஒரு ஆக்ஷன் தான் இந்த மேட்டரே. ஓகேங்களா. ஃபைன். ஸோ லைக் நான் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறையவே இருக்கு. லைக் கிரியூஏ இருக்கு, நம்ம இதை பத்தி தான் படிக்க போறோம். லைக் இதுல வந்து டீம் பேஸ்ட், லைக் ஒவ்வொரு டீமா இருக்கும். லைக் ரிசர்ச் ஏஜென்ட் தனியாக வேலை செய்வாரு, அந்த ரிசர்ச் ஏஜென்ட் கொடுக்குற அவுட்புட்டை வச்சு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏஜென்ட், லைக் ஊக்கு தான் முக்கியம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஊக்கு தான். ஸோ அந்த வீடியோ வைரலா வர்றதுக்கு காரணமே அந்த ஊக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் வரும்போது ஸோ கிரியூஏன்றது
இந்த ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டீம் பேஸ்ட் க்ரோ. ஸோ லேர்னிங் க்ரோ ரொம்ப ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து லைக் ரோல் பேஸ்டாக தான் சொன்னேன் இப்போ. ஸோ யாமல் கான்ஃபிகரேஷன் பற்றி நான் செப்பரேட்டாக சொல்கிறேன் கைஸ். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து லைக் ப்ரொடக்ஷன் ரெடியாக கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ லேங் கிராஃப் இருக்குது. ஸோ ஸ்டேட் மெஷின் கிராஃப் அதான் சொன்னேன். ஸ்டேட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட்லேருந்து என் வரையும் நடுவில் இருக்கிறது நோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லைக் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நாமளும் போட்டிருக்கோம் வீடியோலாம், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. லைக் பண்ணலாம் ரோல் பேஸ்டு, ஆனால் மேனுவலாக பண்ணணும். ஸோ இது வந்து இதில் வந்து யாமல் கான்ஃபிகரேஷன் இல்லை. யாமல் கான்ஃபிகரேஷனா கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் கைஸ், மறக்காம. ஸோ ஆட்டோஜன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, லாமா இண்டெக்ஸ்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது, ரேக் பைப்லைன் இருக்குது. ஸோ ஆட்டோஜன் வந்து சேட் பேஸ்டு ஏஜென்ட்ஸுக்காக அப்படின்றது நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு மெயின் எஜெண்டா மெயின் ஹீரோ வந்து நமக்கு யாருன்னா இந்த க்ரூஏன்ற ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த டுட்டோரியல் நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப்பை முடிச்சு வச்சிருக்கணும். ஸோ என்னன்னா யூவியை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃபார்முலேட்டர்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் கைஸ். ஸோ அந்த டேட்டா ஃபார்மேட்டில் நான் யூவி இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். அந்த யூவி இன்ஸ்டால் பண்ணனா மறக்காம யூவின்னா ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ யூவி இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த முதல்ல ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ கரண்ட்லேயே இந்த விண்டோஸ் இது காப்பி பண்ணிட்டு போய் இதில் போட்டுருங்க. பவர் ஷெல்லில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல் எவ்ரிதிங் இஸ் அப் டு இன்ஸ்டால்னு வரும். அதுக்கப்புறம் யூவி ஐஃபன் வெர்ஷன் போட்டு பாருங்க. இஃப் இட் இஸ் கரெக்ட்லி இன்ஸ்டால் யூ கேன் கெட் த வெர்ஷன் நம்பர். ஓகே ஃபைன், ஐ திங்க் யூ கேன் ஏபிள் டு கெட் இட். ஸோ லெட் மீ கெட் இன் மை டுட்டோரியல் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு இந்த யூவி ஆட் க்ரூ ஏஐ டூல்ஸ்ன்ற டிப் இன்ஸ்டால் கொடுத்து நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் இதுதான் நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் இது கரெக்டாக கொடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து க்ரோக் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் க்ரோக் ஏபிஐ வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது ஃப்ரீ தான். லைக் க்ரோக் ஏபிஐக்கின்னு சொன்னீங்கன்னா சைன்அப் பண்ணி ஒரு நியூ ஏபிஐ கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டா ரெக்குயர்மெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். லைக் க்ரூ ஏஐ டூல்ஸ்ன்றது ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ், லாங்சென் குரோக் python.env லாங்சென் குரோக்ன்றது ஒரு ரெக்குயர்மெண்ட், python.env எதுக்குன்னா env ஃபைல லோட் பண்ணுறதுக்கு. லாங்சென் குரோக்னா நம்ம இந்த மாடல் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் சொன்ன மாதிரி குரோக் ஏபிஐக்கியை கெட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ ஓகேவா? ஸோ grok.com போங்க, சைன் அப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிட்டு போயிட்டு ஸோ இந்த .env ஃபைலில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்டெப்ஸ் கொடுத்து வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயிலாகவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். மறக்காமல் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்படி வந்து நீங்கள் .env ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நான் .env ஃபைல் காட்ட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ 1 மினிட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் க்ரோக் ஏபிஐக்கு. ஸோ இந்த ஏபிஐக்கு காப்பி பண்ணிட்டு வந்து இதில் போட்டுக்கோங்க. அது 1 டைம் தான் வரும், மறக்காமல் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ செர்பர் ஏபிஐக்கு எதுக்குன்னா நம்ம ரிசர்ச் செக்ஷன் அதில் வந்து வெப் சர்ச் நடக்கும். வெப் சர்ச் நடக்கிறதுக்காக இந்த செர்பர் ஏபிஐன்ட்டு ஒன்று இருக்குது. மறக்காமல் செப் ஏபிஐக்கு கண்டுபிடுங்க, அது ஃப்ரீ தான். ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 250 சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் செப் ஏபிஐக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி ஸோ இதுதான் ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிட்டு வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? நான் வேற அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ண காப்பி பண்ணிட்டு வந்து போட்டுறேன். ஓகே ஃபைன். ஸோ நான் ஏன் டீட்டெயிலாக சொல்லணும்னா டைம் ரொம்ப எடுக்கும், அதனால தான். ஸோ நம்ம ஏன் பிப் இல்லாமல் யூவிக்கு வந்தோம்னா யூவி வந்து நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம், வேகமாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ரஸ்ட் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கனால ஈஸியாக நமக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். அதனால யூவி யூஸ் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ ஷார்ட் ஸ்கிரிப்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் கைஸ் வெர்ஷன். ஸோ ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு யூவி ஆட் விஎன்வி கொடுக்கணும். யூவி விஎன்வி கொடுத்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிரும். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூவி ஆட் அந்த க்ரூ ஏஐ டூல்ஸு, அதுக்கப்புறம் இந்த லாங்சென் குரோக்கு, அதுக்கப்புறம் அந்த python.env கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதான் ரெக்குயர்மெண்ட்ஸ். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம இங்கே வந்து பைத்தான் pyproject.toml ஃபைலுக்கு வந்தீங்கன்னா க்ரூ ஏஐ லைட் இது இன்ஸ்டால் பண்ணிக்கணும். லைக் க்ரூ ஏஐ லைட் எல்எல்எம் டூல்ஸ், லைட் எல்எல்எம்மும் டூல்ஸும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் டூல்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, லைட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோன்னா பைத்தான் ஒன்றும் அவ்வளோக்கும் எரர் அடிக்காது. எரர் அடிக்கும், பட் அவுட்புட்டில் நமக்கு வந்து எரர் அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவுட்புட் வரும்போது நமக்கு எரர் அடிக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் ஜெமினி யூஸ் பண்ணால் அதனால் ஜெமினி காட்டுது. ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ குரோக் நம்ம வந்து மெயினாக இந்த க்ரூ ஏஐ லைட் எல்எல்எம் அடுத்து இந்த லாங்சென் குரோக்கும் python.env-யும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன் கைஸ், பொறுமையாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ளே போவோம். ஸோ க்ரூ ஏஐ பற்றி நம்ம படிக்கிறது மொத்தம் லைக் இதில் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 4 ஃபைல் தான் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். .env தவிர்த்து ஒரு 4 ஃபைல் தான் யூஸ் பண்ண போகிறோம். 4 ஃபைலையும் ஒவ்வொரு டாபிக்ஸ்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் என்னன்னா agents.py.
ஸோ இதில் வந்து ஏஜென்ட்ஸ் இருக்கும், நம்ம ஒவ்வொரு ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாஸ்க் டாட் பைல எல்லா இதுக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ லைக் நீ வந்து இந்த ரிசர்ச் ஏஜென்ட்டுக்கு வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், இந்த டாபிக் கொடுத்தேன்னா இந்த டாபிக் வந்து ரிசர்ச் வந்து எல்லா ஆல் ஓவர் இன்டர்நெட் ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு வந்து 5 புல்லட் பாயிண்ட்ஸில் கொடு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டாஸ்க் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ கன்ஃபிக் டாட் பை, அந்த கன்ஃபிக் டாட் பைல வந்து நான் எல்லாமே செட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? மெயின் டாட் பை வந்து எதுக்குன்னா மெயின் ஃபைல், அதான் மெயின் ஃபைல் தான் எப்படி ரன் பண்ணணும், அது பெஸ்ட் ப்ராக்டிஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் எல்லா ஏஜென்சியும் கால் பண்ணி ஒரு க்ரூவா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து பாப்பீங்க, இது இல்லாம ஏஜென்ட்ஸ் டாஸ்க் இந்த இது இல்லாம யாமல்னு ஒரு கான்செப்ட் புதுசா படிப்பீங்க. இது வந்து பேசிக்கா நிறைய யூடியூப் சேனல்ல போட்டதில்லை, நான் பார்த்துருக்க வரையும் எனக்கு போட்டதில்லை. ஸோ நான் வந்து படிச்சு சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த யாமல் பத்தி. நான் வரும்போது கரெக்டாக சொல்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஜென்ட்ஸ் பத்தி படிப்போம். ஸோ ஏஜென்ட்ஸ்னா என்னன்னா, இந்த ஃபைல் டிஃபைன்ஸ் 2 AI ஒர்க்கர்ஸ். நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருப்போம் இந்த AI ஒர்க்கர்ஸ். ஸோ நோ லெட் மீ கெட் இன்டு agents.py. இதில் வந்து நம்ம ரிசர்ச் ஏஜென்ட்டையும் இந்த ரைட்டர் ஏஜென்ட்டையும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஏஜென்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போ நானே ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன். ரீசெண்டாக நான் நேற்று போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கிறேன். கேன் ஏஐ அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க, டெய்லி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வரும். ஸோ கேன் ஏஐன்னு ஒரு இது இருக்கு, அந்த டாபிக் இருக்கு. அந்த டாபிக் வந்து நான் இன்டர்நெட் ஃபுல்லாக சர்ச் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரிப்ட் எழுதுனா என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேன்ஏஐ பற்றி நான் இன்டர்நெட் ஃபுல்லாக யூடியூபு, பிளாக்ஸு, இந்த அப்புறம் கூகுளு, சாட்ஜிபிடி, கிளாட் இந்த மாதிரி இன்டர்நெட் ஃபுல்லாக சர்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஊக்கு எழுதுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஊக்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஊக்குனா வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ எப்படி சொல்றது, நீங்கள்லாம் வேலை ஏஐ வச்சனால வேலை போயிடுச்சு அப்படின்றது மாதிரி ஒரு ஊக்கு. அது நான் பேசிக் தான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ அதாவது ஒரு ஊக்கு எழுதுவேன், அந்த ஊக்குக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எழுதுவேன். இதுதான் பேசிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரோட கண்டென்ட் ரைட்டிங்கோட ஏஜென்ட்டோட வேலையை, ஒரு கண்டென்ட் ரைட்டிங் டீமோட வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஏஜென்ட்ஸ் வந்து சாம்பிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ முதல் ஏஜென்ட் வந்து ரிசர்ச் ஏஜென்ட், செகண்ட் ஏஜென்ட் வந்து ரைட்டர் ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜென்ட்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இது வந்து எங்க இருக்குன்னா ஃப்ரம் QA இம்போர்ட் ஏஜென்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் செர்பே டெவலப்பர் டூல் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? இன்டர்நெட்டை சர்ச் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். சர்ச் டூல் இஸ் ஈக்குவல் டு செர்பே டெவலப்.ஏஐ. அதுக்கப்புறம் பேசிக்காக நான் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ஏஜென்ட் எழுத போகிறேன். ஸோ ரிசர்ச் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறதுனா ஏஜென்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள ஒரு செகண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ லெட் மீ கிரியேட் இந்த பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் வந்து என்னன்னா, ஒரு ரோல் கொடுக்கணும். அந்த ஏஜென்ட் வந்து என்ன ரோல் பண்ண போகுது, ஸோ அந்த ஏஜென்ட் அதான் ஜாப் டைட்டில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் வந்து மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்னா எனக்கு ஒரு ரோல் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு ரோல். அதுதான் அந்த ஏஜென்ட்டை எல்லாம் ரெஸ்பான்ஸாக இன்டர்னலாக மேனேஜ் பண்ணிக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் கோல் வந்து என்ன பண்ண போகுதுன்னா, நீ வந்து இந்த கண்டென்ட் தான் ரிசர்ச் தான் பண்ண போற அப்படின்ற ஒரு கோல். ஸோ நமக்கு ஒரு மிஷன் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு கோல். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பேராமீட்டர் வந்து என்னன்னா பேக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸ்ட்ரா கண்டென்ட். இது வந்து நீ வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான கண்டென்ட் ரிசர்ச் ரைட்டர், நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்டிங் சொல்லி பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல நம்ம வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்றவங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பேக் ஸ்டோரின்றது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக் தான். ஓகேங்களா? ஸோ இதை விட்டுருங்க. ஸோ அடுத்த டூல்ஸ், நம்ம வந்து எந்த டூல் யூஸ் பண்ண போறோம்? இங்கே வந்து நம்ம செர்ப் ஏபிஐ என்ற டூல் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்எல்எம் நம்ம பேசிக்காக எல்எல்எம் யூஸ் பண்ணோம். எல்எல்எம் தான் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண போது எல்எல்எம்க்கு நம்ம எல்எல்எம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஏஜென்ட்டை கிரியேட் பண்ண போறோம். எல்எல்எம் இங்கே வந்து நம்ம க்ரோ கேபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? வெர்போஸ் லைக் ரீசனிங் டெர்மினல்ல ரீசன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வெர்போஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலாக நமக்கு யாராவது ஈஸியாக படிச்சுக்கலாம். அதுதான் அது மெயினாக. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக தான் இருக்கும். நம்ம மொத்தம் 5 பேராமீட்டர் கைஸ். ஏஜென்ட் கிரியேட் பண்ணால் ஒரு 5 பேராமீட்டர்: ரோல், கோல், பேக் ஸ்டோரி, டூல்ஸ், என்ன எல்எல்எம், வெர்போஸ். சாரி, 6 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நான் கிரியேட் பண்ண போறேன். இங்கே வந்து நான் ஏஜென்ட் வந்து ரோல் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கோல் வந்து என்னன்னா ஃபைண்ட் ட்ரெண்டிங் இன்சைட்ஸ். இதை பற்றி ட்ரெண்டிங் இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸோ பேக் ஸ்டோரினா என்ன சொன்னேன்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொன்னேன். நீங்கள் வந்து ரோல் பேஸ்ட் ப்ராம்ப்டிங் லைக் எக்ஸ்பர்ட் ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ டூல்ஸ், இங்கே வந்து நான் டூல்ஸ் என்னென்ன, இங்கே வந்து நீங்கள் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். கமா யூஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெப் சர்ச், இந்த நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த நிறைய டூல்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ டூல்ஸ் இஸ் ஈக்குவல் சர்ச் டூல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன எல்எல்எம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாடல் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன். லாமா 3.1 8B இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல். வெர்போஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் கொடுக்குறேன். ஓகே கைஸ்? ஸோ இதுதான் ஒரு ஏஜென்ட். இந்த ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன், நம்ம ரிசர்ச் ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன டாஸ்க்னா, மறக்காம இந்த ரைட்டர் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லை, இதே தான். இங்கே ரைட்டர் ஏஜென்ட் மாறும். ஸோ சேம் ஃபங்க்ஷன், ஏஜென்ட் ஃபங்க்ஷன் தான். ரோல், கோல், பேராமீட்டர்ஸ் அதே தான். ரோல், கோல், பேக் ஸ்டோரி, டூல்ஸ், எல்எல்எம், வெர்போஸ். ஓகேங்களா? ஸோ ஆனால் இங்கே வந்து ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட் ரைட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கோல் வந்து என்னமோ நீங்கள் வச்சுக்கோங்க.
லைக் ட்ரெண்டிங் இன்சைட்ஸர் எழுது, லைக் ஷார்ட்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அது கோல் வந்து கிரியேட் வைரல் ஷார்ட் ஸ்கிரிப்ட்ஸ் பேக் ஸ்டோரி எக்ஸ்போர்ட் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்றது. அதே மாதிரி சேம் எல்எல்எம் தான் யூஸ் பண்ணுறேன், வெர்போஸ் அதே தான். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஏஜென்ட்ஸ்ன்ற கான்செப்ட் கண்டிப்பாக கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த செகண்ட் கான்செப்ட் கால் டாஸ்க். ஸோ செர்பேனா ஒன்றுமே இல்லை கைஸ், எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு இதில் போட்டிருப்பேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் இது யூவி ஆட் பண்ணும் போதே இந்த செர்பேபிஐ வெப் சர்ச் நிறைய இது வந்துடும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ அவங்களே இந்த டாக்குமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நான் பார்த்தேன். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாக்குமெண்டேஷன்ல தான் மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். ஸோ டாக்குமெண்டேஷனில் ரிசர்ச் ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நான் இங்கே வந்து ஸ்கிரிப்ட் ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். லைக் ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பாருங்கள். ஸோ எப்படி ஃப்ளோ ஆகுது, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஈவென்ட் ட்ரிவன். ஸோ க்ரூஸ் இப்படி தான் ஒரு ஏஜென்ட் வந்து எப்படி டாஸ்க்கு பண்ணுது, ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வருது, அதெல்லாம் கொடுத்துருப்போம். மெமரிலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள், அட்டானமஸாக இருக்கும். ஸோ நிறையா இருக்குது. இந்த டூல்ஸ் இருக்கா, இந்த பப்ளிஷ் டூல்ஸ்க்கு போயிட்டு ஓகே. ஸோ டூல்ஸ்குள்ளே மட்டும் போவோம் நம்ம. ஸோ டூல்ஸ்குள்ளே கோடிங் டூல்ஸ்குள்ளே யா இங்கே இருக்க டூல்ஸு லைக் இதை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ டூல் கிரியேட் பண்ணுறோம், டூல் டெக்கரேட்டர்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம பைத்தான் டெவலப்பர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். டெக்கரேட்டர்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு அதை வந்து எப்படி சொல்கிறது, ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை வந்து ஆல்ட்ரேட் பண்ணாமல் அதுக்கு மேலேயே ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அந்த டெக்கரேட்டர்னு சொல்கிறது. பேரே இருக்குது, டெக்கரேட் பண்ணுறது. ஓகேவா? ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? நிறைய டாக்குமெண்டேஷன் செக் பண்ணி பாருங்க, இது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆர்டிஃபெக்ட்ஸ் போவோம். நம்ம ஆர்டிஃபெக்ட்ஸ் வச்சு தான் நான் கரெக்டாக கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன் கைஸ். இது படி இது முடிஞ்சதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது, லைக் சிஎஸ்சி சர்ச் டூல், கோட் இன்டர்பிரட்டர் டூல், டேலி டூல்னா வந்து எதுக்குன்னா ஓப்பன் ஏஐ வச்சிருந்தீங்க, ஓப்பன் ஏஐக்கு யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டேலி டூல் யூஸ் பண்ணி பாருங்க. லைக் விஷுவல் அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைல் ரீடு, ஒரு ஏபிஐக்கே தேவையில்ல, அதுக்கு ஃபைல் ரீட் பண்ணுறது நிறைய டூல் இருக்குது. வெப் சர்ச் டூல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. க்ரூஏ இது ஒரு இம்பார்ட்டண்டான இது. க்ரூஏ வந்து இன்டர்னலாக ஓப்பன் ஏஐக்குள்ள தான் ரன் ஆகுது. லைக் ஓப்பன் ஏஐக்குள்ள தான் இந்த க்ரூஏ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறையா வரும் எரர், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறைய எரர் வரும், கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஏஜென்ட்ஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் டாபிக் வந்து என்னன்னா டூல்ஸ். ஸோ டூல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரம் க்ரூஏஐ டூல்ஸ், நம்ம இந்த டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரம் க்ரூஏஐ இம்போர்ட், ஸோ டெவலப்பர், வெப்சைட் சர்ச், ஃபைல் ரீடு, சிஎஸ்வி சர்ச் டூல். இந்த மாதிரி ஒரு 4 டூல் நான் சாம்பிளுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது இந்த செப் டெவலப்பர் மட்டும் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வெப் டூல் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்திருக்கேன், ஆனால் இங்கே எழுதியிருக்க மாட்டேங்க கோடில். லைக் ஸோ task.py போயிட்டு ஸோ என்ன டாஸ்க் எழுதோ அந்த டாஸ்க் மட்டும் தான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? அது காட்டுறேன் நான், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இந்த ஏஜென்ட்ஸ் பையில் சேம் அங்கே என்ன கோட் இருந்துச்சோ அதே தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ task.pyக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இங்கே போகிறேன். ஸோ வெப் டூல் எப்படி ஆக்சஸ் பண்ணால் வெப்சைட்டு, வெப்சைட் டூலு, இந்த வெப்சைட் நேம் கொடுத்துட்டு அந்த வெப்சைட்டோட டிஎன்எஸ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்கிராப் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? ஸ்கோப்ஸ், இந்த யூஆர்எல்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுக்கும். ஃபைல் ரீட் பண்ணணும்னா ஃபைல் ரீட் டூல் இருக்குது. லைக் இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கோ பார்த்து கொடுத்துட்டு அதை ரீட் பண்ணும். அதே மாதிரி சிஎஸ்சி டூல் ரீட் பண்ணும். ஸோ இதுதான் இங்கே டூல்ஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே தான் நம்ம டூல்ஸ் கொடுக்க போகிறோம். லைக் சர்ச் டூல், ஃபைல் டூல், இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டூல்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ரிசர்ச் டாஸ்க்கும் ஸ்கிரிப்ட் டாஸ்க்கும் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ ஃப்ரம் க்ரூஏஐ இம்போர்ட் டாஸ்க்கு, ஃப்ரம் ஏஜென்ட்ஸ் இம்போர்ட் ரிசர்ச் ஏஜென்ட், கிரியேட் ரைட்டர் ஏஜென்ட். ஸோ அந்த ஏஜென்ட் தான் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அந்த ஏஜென்ட்டுக்கு நான் இப்போ டாஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ ரிசர்ச் டாஸ்க் வந்து என்னன்னா டாஸ்க் இஸ் ஈக்குவல் டு டாஸ்க் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன், அந்த டாஸ்க்குனா ஒரு டிஸ்கிரிப்ஷன், இது ஃபுல்லாக ப்ராம்ப்டிங் தாங்க. ஸோ ப்ராம்ப்டிங் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, இப்போலாம் ப்ராம்ப்டிங் தெரிஞ்சிட்டாலே போதும், நல்லா நீங்கள் டெவலப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரிசர்ச் டாஸ்க் ஆஃப் டாபிக், ஃபோக்கஸ் ஆன் திஸ் கீ ஃபேக்ட்ஸ், லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ், இந்த மாதிரி படுத்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி புல்லட் பாயிண்ட்ஸ் வித் கிளியர் இன்சைட்ஸ் நான் சொன்னல, எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸில் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வேணும். ஏஜென்ட் வந்து இது வந்து ஏஜென்ட் பண்ண போகுதுன்னா ரிசர்ச் ஏஜென்ட் பண்ண போகுது. அதுதான் இந்த ரிசர்ச் டாஸ்கோட வேலை. ஓகேங்களா? அதே மாதிரி சிமிலியர் ஸ்கிரிப்ட் டாஸ்க் பண்ண போகிறேன். ஸ்கிரிப்ட் டாஸ்க்கில் டாஸ்க்னு ஃபங்க்ஷனுக்கு ஆட் பண்ணுறேன். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனா என்ன டாஸ்க்கு அப்படின்றது தான். ஸோ டாப்பிக்கை வாங்கி அந்த டாப்பிக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இங்கேயும் நான் டாப்பிக்கை வாங்கிக்கிறேன், டைனாமிக்காக வாங்குவேன். நான் இன்புட்லேயே டாபிக் கொடுப்பேன். டாபிக் இல்லைனா க்ரியேட்டர் என்ன அப்படி நான் மெயின் டாட் ஃபைலில் காட்டும் போது காட்டுறேன். ஆஸ் ஆஃப் நோ டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னா ஒரு டாஸ்க், என்ன டாஸ்க்கை டிஃபைன் பண்ணுறது தான். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட், எனக்கு எந்த அளவுக்கு என்ன அவுட்புட் வேணும், என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறன்றது அர்த்தம். ஸோ த கம்ப்ளீட் வைரல் ஷார்ட் ஃபார் வீடியோ ஸ்கிரிப்ட் லைக் அப்படின்றது ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் வந்து என்ன எழுது, இது வந்து எந்த டாஸ்க் வந்து யார் பண்ண போகிறாங்கன்னா இந்த ரைட்டர் ஏஜென்ட் அப்படின்ற பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுறது ரிசர்ச் டாஸ்க், ஸ்கிரிப்ட் டாஸ்க்.
ஸோ ரிசர்ச் டாஸ்கோட அவுட்புட்டையும் ஸ்கிரிப்ட் டாஸ்க் அவுட்புட்டையும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், பேசிக்காக இதுதான். ஸோ ஏஜென்ட்ஸ் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம டாஸ்க் டாட் பை இதுதான் நான் எழுதியிருப்பேங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ டாஸ்க்கு கிரியேட் பண்ணுறது, எப்படி டாஸ்க்கு கிரியேட் பண்ணுறது, சீக்வன்ஸெல்லாம் இருக்கும். லைக் ஒரு ரிசர்ச் டாஸ்க் இப்போ கொடுக்குற அவுட்புட்டை வச்சு தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்ற ஏஜென்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டாஸ்க்கை முடிக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆட்டோ டெக்ஸ்ட் பேசிங் ரிசர்ச் டாஸ்க் அவுட்புட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஆடட் அஸ் கண்டெஸ்ட் ஃபார் ஸ்கிரிப்ட் டாஸ்க் நம்ம சொன்னது. ஸோ ரைட்டர் agent doesn't need any tools, like it just reads and research and writes, like clean separation. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நான் இது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ தேர்ட் ஃபைல் நம்ம வந்துட்டோம், config.file. இப்போ வந்து நம்ம என்ன LLM யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் பேசிக்கா. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷனில் தான் கெட் LLMட்டு. ஸோ இது வந்து சாட் க்ரோக்கு நான் மாடல் யூஸ் பண்ணுறேன். ஸோ மாடல் நேம் வந்து என்னன்னா லாமா AB 8192. இந்த மாடல் வேலை செய்யாது. லாமா 8B3 இன்ஸ்டன்ட்ன்ற ஒரு மாடல் தான் வேலை செய்யும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் OS APIக்கு கெட் பண்ணிக்கிறேன். OS கெட் என்விரான்மெண்ட் python.env யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் கிரியேட்டிவிட்டி பேராமீட்டர் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இந்த மாடல் யூஸ் பண்ணுங்க கைஸ். நான் சொன்னல 8B இன்ஸ்டன்ட்ன்ற ஒரு மாடல், ஸ்ட்ரிங் ஷார்ட்கட், இது யூஸ் பண்ணுங்க. இந்த மாடல் தான் கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த மாடல் ஐ திங்க் டிகாமலைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் க்ரோக்கில் இருந்து. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்க. நான் கோடிங்லேயும் கொடுத்துருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அங்கேயே கொடுத்துருப்பேன் பாருங்க. க்ரோக் லாமா 3 இன்ஸ்டன்ட் யூ ஆர் யூசிங் திஸ். நம்ம இதான் யூஸ் பண்ணுறோம். ஃபாஸ்டஸ்ட் கிரேட் குவாலிட்டி, இதான் நல்லா குவாலிட்டியாக இருக்க மாடல். நான் எப்பயுமே இதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வெசட்டன் ஒரு மாடல் இருக்குது, ஆனால் பிகர் மாடல், அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஸ்லைட்லி ஸ்லோவாக இருக்கும் நம்ம மிஷினுக்கு. அதனால நான் யூஸ் பண்ணுறது வந்து என்னன்னா லாமா 3.1 8B அப்படின்ற மாடல் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நம்ம இப்போ வந்து மெயின் டாட் பைக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் டாட் பைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்செப்ட் சொல்லணும். ஸோ நான் சொன்னல யாமல் ஃபைலின்ட்டு. ஸோ பேசிக்காக க்ரியூஏயோட பெரிய 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 அட்வான்டேஜே வந்து என்னன்னா, ஸோ பெரிய அட்வான்டேஜே வந்து என்னன்னா இந்த யாமல் கான்ஃபிக் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நார்மலாக இப்போ போயிட்டு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏஜென்ட் ஸ்கிரிப்ட் டாஸ்க் இருக்குல்ல, ஸோ இந்த டாஸ்க்கு வந்து இந்த இதெல்லாம் ப்ராம்ப்ட் தானே. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராம்ப்ட் தானே. ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் இப்போ புதுசாக வேறு ஏதோ இதே ப்ராம்ப்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா, ஸோ கோடிங் இப்போ ஒவ்வொரு டாஸ்க்கு ஒவ்வொரு ஃபைல்குள்ளேயும் போயிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் மாற்றிட்டு இருக்கணும்ல. ஸோ இதெல்லாமே சேர்த்து ஒரே ஃபைல், கான்ஃபிக் ஃபைல், அது யாமல் ஃபைலாக வச்சுக்கிட்டா எப்படி? ஸோ அதுதான் இந்த யாமல் ஃபைலுக்கு இந்த க்ரியூஏ பண்ணுது. ஓகேங்களா? ஒரு கரண்ட் ப்ராஜெக்ட் யூசஸ் பைத்தன் ஃபைல்ஸ் டைரக்ட்லி. லைக் YAML config is a production pattern. எப்பயுமே ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போறவங்க இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, க்ரியூஏ தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. லைக் செப்பரேட் கான்ஃபிக் ஃப்ரம் கோடிங். லைக் யூ ஆர் நாட் யூசிங் திஸ், பட் ஹியர் வாட் இஸ் லுக் லைக்ல ரெஃபரன்ஸ். லைக் இங்கே நீங்க கொடுத்துடலாம், ரிசர்ச்சர் ஏஜென்ட் வந்து ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட், அவங்களோட கோலு பேக் ஸ்டோரி எல்லாம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ நீங்க ஏதோ மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிசர்ச் ஏஜென்ட்டுக்கு இந்த கோலை மாற்றணும். ஸோ கோலை மாற்றணும்னா டேரெக்டாக இந்த நீங்கள் வந்து இந்த YAML ஃபைலில் இருக்கிற மாற்றிக்கிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே மாறிடும் ஏஜென்ட்ஸ் டாட் பைக்கு. ஸோ அதுதான் இந்த YAML டாட் ஃபைலுக்கு. அதே மாதிரி ரைட்டர் ஏஜென்ட்டுக்கு ஷார்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், கோல்டு, ஸோ பேக் ஸ்டோரி, எக்ஸ்பர்ட் கண்டென்ட் ரைட்டர் ஃபார் யூடியூப் ஷார்ட்ஸ் வித் 50 மில்லியன் வியூஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் டாஸ்க்குக்கும் லைக் கன்ஃபிக் டாட் டாஸ்க் YAML. ஸோ ரிசர்ச் டாஸ்க்கு, இந்த ரிசர்ச் டாஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனும் எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டும் ஏஜென்ட் என்ன ரிசர்ச்சர் ஏஜென்ட்ல, ஸோ இந்த ஏஜென்ட். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜஸே இந்த க்ரியூஏல. ஸோ ப்ரொடக்ஷன் ரெடிக்கு கொண்டு போகும்போது கண்டிப்பாக இந்த கான்ஃபிக் YAML ஃபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபைலுக்கு வருவோமே. ஸோ இங்கே நல்லா சொல்லுவேன் நான். மெயின் ஃபைல் மெயின் டாட் பைக்கு போயிட்டு ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எழுதுறேன். ஸோ டெஃப்ட் ரன், இந்த இப்போ என்ன டாபிக் கொடுக்குறோன்னா அதை ரன் பண்ணுறதுக்காக ரன் கொடுத்து ஒரு எழுதுறேன். சும்மா ஸ்டார்டிங் க்ரியூஏ பைப்லைன். ஸோ கெட் டாஸ்க், இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா, இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். க்ரியூஏ வந்து என்ன பண்ணுன்னா, ஸோ ஃப்ரம் டாஸ்க் டாட் இம்போர்ட், இங்கே பாருங்க முன்னாடியே நான் இங்கே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஃப்ரம் டாஸ்க் டாட் இம்போர்ட் கெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஸோ ஃப்ரம் டாஸ்க் டாட் ஸோ கெட் டாஸ்க், இந்த ஃபங்க்ஷனை இந்த மெயின் ஃபைலுக்கு கால் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அது வந்து டாப்பிக்கை கெட் பண்ணும். அந்த டாபிக் கெட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இந்த க்ரியூ. ஸோ இதுதான் எல்லா க்ரியூனா என்ன, டீமுக்குள்ள தான் இந்த ரிசர்ச் ஏஜென்ட் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ அதான் இப்போ கிரியேட் பண்ணுறோம். க்ரியூ ஆஃப் ஏஜென்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாஸ்க் டாட் ஏஜென்ட். ஸோ ஃபார் டாஸ்க் இன் டாஸ்க், டாஸ்க் இஸ் ஈக்குவல் டு என்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அந்த டாஸ்க்கு வெர்போஸ் வந்து எதுக்குன்னா, ஸோ டெர்மினலில் நம்ம ரீட் பண்ணுறதுக்காக தான் வெர்போஸ். ஸோ ஐ திங்க் க்ரியூவே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் ஏஜென்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், சும்மா நான் நார்மலாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசல்ட் டாட் கிக் ஆஃப், இது கொடுக்கும் போது தான் இந்த ஏஜென்ட்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு க்ரியூ டாட் கிக் ஆஃப். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ரிசல்ட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ ட்ரை எரர் எக்ஸ்பெக்ஷன் எழுதுறேன். லைக் ஸோ க்ரியூஏ இப்போ டாபிக் இன்புட்டாக வாங்குறேன். இன்புட்டு இந்த டாபிக் இருந்துச்சுன்னா அந்த டாபிக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த டாபிக் இல்லைனா இந்த பேசிக்காக நார்மலாக எப்பயுமே டிஃபால்ட் வந்து க்ரியூஏ டியூட்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
ஸோ இதை வந்து அவுட்புட்டாக டிஃபால்ட் டாப்பிக்காகவே எடுத்துகிட்டு அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸப்ஷன் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரன் பண்ணோம்னா யூவி ரன் பைத்தன் மெயின் டாட் பை. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டிங்கன்னா அது ரன் ஆக ஆரம்பிக்கும். இட் டேக்ஸ் சம் டைம் டு ரன். ஸோ ஐ திங்க் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைக் நம்ம பேசிக்காக பார்த்ததே என்ன, டாஸ்க் ஏஜென்ட்ஸ்னா என்ன, ஏஜென்ட்ஸ்னா ஒரு ரிசர்ச் ஏஜென்டா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஏஜென்டா. இதை வச்சு நீங்கள் கிரியேட்டிவாக உங்கள் கிரியேட்டிவாக நீங்களே பண்ணுங்க. ஸோ லைக் வெயிட் ஃபார் சம் டைம் கைஸ். ஸோ கிரியேட் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம், டாஸ்க் பார்த்தோம், எப்படி டாஸ்க் கிரியேட் பண்ணுறது, ஒரு க்ரீவ் கிரியேட் பண்ணுறது, ஏஜென்சி டாஸ்க் வச்சு ஒரு எப்படி க்ரீவ் கிரியேட் பண்ணுறது பார்த்தோம், ப்ரொடக்ஷன் ரெடிக்கு யாமல் கொண்டு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எல்லாம் எப்படி என்ன எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். ஸோ லெட் மீ வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ கைஸ் இது ரன் ஆயிடுச்சு பாருங்க, இது ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எந்த டாபிக் கேட்குது, லைக் என்ன டாபிக் கொடுக்க போகிறோம், நான் டெஸ்லா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ரன் ஆகுது. ஸோ ஏஜென்ட் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, ரிசர்ச் டாஸ்க் ஸ்டார்டட். ஸோ என்ன டாஸ்க், ரிசர்ச் த டாபிக் டெஸ்லா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபோக்கஸ் ஆன் த கீ ஃபேக்ட்ஸ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்து என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அந்த ப்ராம்ப்ட்டு. ஸோ இதை கொஞ்சம் பிக் படுத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரன் ஆகுது. ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இப்போ ரிசர்ச் ஏஜென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ லெட் மீ வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ யா நான் ஏற்கனவே ட்ரை பண்ணதில் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குண்ணா. நரேட்டர் இன் ட்ராமேட்டிக் வைஸ் த டைம் இஸ் நோ. இதுதான் ஊக். ஒரு ஏஜென்ட்டுக்கு வந்து என்ன முக்கியமோ அது ஒரு ஸ்கிரிப்டுக்கு என்ன முக்கியம், ஒரு ஊக்கு தான். ஸோ அந்த ஊக்கை கொடுத்துருச்சு பாருங்க. ஸோ நரேட்டர் இந்த டைம் இஸ் நோ டு மேக் ஏ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கு கொடுத்துட்டு அந்த ஊக்குக்கு அப்புறம் லைக் மெயின் கண்டென்ட்டை கொடுக்குது. லைக் ஸோ நரேட்டர் அப்புறம் இந்த மாதிரி நரேட்டர் கொடுத்துட்டு நிறைய கொடுக்குது. ஓகே, சம்திங் இட் இஸ் கிவிங் லைக் ஸ்கிரிப்ட். ஸோ நரேட்டர் எனக்கு தெரிஞ்சு நரேட்டர் என்ன பண்ணணும் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ யா நம்மளோட இப்போ போட்ட டாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. த ஃபைனல் ஸ்கிரிப்ட் நம்ம கொடுத்துச்சு பாருங்க. ஸோ வைரல் ஷார்ட் ஸ்கிரிப்ட் டெஸ்லா ரெவல்யூஷன் ஊக் பாருங்க. upbeat the background music starts a close up shot of Tesla models charging at a charging station. ஸோ இது மாதிரி நரேட்டர் என்னென்ன வார் இஸ் கேஸ் சம்திங் இந்த செகண்டுக்கு இந்த செகண்ட் இது கொடுங்க அப்படி நம்ம இப்போ ரன் பண்ண டாஸ்க் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ லைக் ஏஜென்ட் ஃபைனல் ஆன்சர் இதுதான் கொடுத்துருக்கு. ஸோ ஏஜென்ட் அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஏஜென்ட் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஏஜென்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கொடுத்ததை வச்சு எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங் இஸ் டிசேபிள். ஓகே, இதெல்லாம் வேணாம். ஸோ நமக்கு இங்கே கண்டென்ட் கிடச்சிருச்சு. நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் கியூஐ பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ் போடலாம். ஸோ இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கியூஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர் சைனிங் ஃப்ரம் த கிஷோர் ரைட்டிங் சேனல். டாடா, பை பை.